நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டா செஞ்சுங்க. அதுவும் இங்கே பாருங்கள், கரண்ட் அடுப்புலையே கச்சிதமாக செஞ்சு அதில் பார்த்தீங்கன்னா அற்புதமாக நீங்கள்லாம் எஸ்பி முட்டை பரோட்டா சிக்கன் பரோட்டா சொல்கிற மாதிரியே பியூர் வெஜ்ஜில் ஒரு மண்டல ஒழுக்கத்துக்காக காளான் குழம்பு நேற்று வச்சு இன்றைக்கி சுண்டை வச்சு பார்த்தாலே எச்சில் ஊறுது மக்களை. சுவை வேறு லெவலில் உருவாக்கி இந்த கிரேவியும் கூட சேர்த்தி மற்றதெல்லாம் வழக்கமாக சேர்த்தி முட்டை இல்லாமையே அற்புதமாக செய்து எடுத்துருக்காங்க பவுனம்மா குருபாகத்தில். அப்படி செய்ததை தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த சுண்டுன குழம்பு இதோ அந்த மண் சட்டியிலிருந்து ஊற்றுனது தான். அந்த குழம்பை ஊற்றி தொட்டுட்டு இங்கே பாருங்கள், அந்த காளானும் மஷ்ரூம் வேறு லெவலில் இருக்குது மக்களை. பியூர் வெஜிடேரியனில் கேட்ட மாமிஸ் பார்த்துக்குங்க. அசைவம் சாப்பிட்றவங்க எப்படி அற்புதமாக சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி சைவத்தில் சாப்பிட்டுக்கிட்டு சும்மா சமாச்சாரம் பண்ணலாம். வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட்டு சும்மா அப்படி இருக்கும். நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டா, காளான் பரோட்டா ரெண்டுமே குருபாகத்தில் உங்களுக்காக நேரலையில் இருக்குது. யூடியூப்பில் ஜாயின் பண்ணி ஸ்டேஜ் 4 இருக்கிறவங்க பார்க்க முடியும் நேரலையில். பவுன் ஃபுட்ஸில் ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களுக்கு அது என்ன ஸ்டேஜுங்கிறது அப்புறமா சொல்கிறேன், டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஓகே, ஸோ அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் இப்படி தான் ஆசை தீர பரோட்டா சாப்பிடணும்னு நினச்சா சாப்பிட்டுக்கிறோம். இது மைதாவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான காணொலி இல்லை. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மைதாவை பயன்படுத்தினா நாங்கள் இப்படி பயன்படுத்துகிறோங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான காணொலி.